வாடிக்கை எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை பெரிய மனிதனுக்கு எத்தனை பெரிய மனதிற்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. உயர்ந்தவர் எண்ணி தாழ்ந்தவர் எண்ணி எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. தனக்கொரு பாதை அதற்கொரு பயணம். எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய மனம் இருக்கு. தோன்றவன் என்று வல்லவரின் வாய்வினை செல்லவரை பிறகுகின்றேன். நேர்ந்து நடவலமதி மீண்டும் இந்த கையில் வெற்றி கொண்டு போல் எந்தையா சந்தையில் நானும் இந்த விஜயகுரு நாட்டில் ஏழ்மை குடும்பத்தில் சந்தோஷம் மேற்கொண்டு யாதொரு குறையில்லாமல் சிறப்பான முறை வாழ்வு இருந்தாலும் எனக்கு ஒரே தங்கி ஒப்பந்த தங்கி என் தங்கையின் பேர் சங்கீதா இப்போதே செலவிடும் தங்கை சங்கீதாவை சந்திக்கணும். சந்தோஷமாக ஆடி பாடி பண்ணி தங்கை சங்கீதாவை சந்திக்கலாம். வாழ்வி எனது நாடக பேரை வாழ்வே எனது நாடக மேடை சொல்ல போவதும் கலைமகள் மேடை லட்சியம். இதுவே லட்சியம் லட்சியம் இதுவே லட்சியம். வாழ்வி எனது நாடக பேரை வாழ்வே எனது நாடக மேடை சொல்ல போவதும் கலைமகள் மேடை லட்சியம். இதுவே லட்சியம் லட்சியம் இதுவே லட்சியம். பத்து திங்கள் கருவில் இருந்து பெற்றவள் மனமே ஆலயம் எண்ணி. லட்சியம் இதுவே லட்சியம். வாழ்வே எனது நாடக மேடை சொல்ல போவதும் கலைமகள் மேடை லட்சியம். இதுவே லட்சியம். இன்னும் மண்ணும் இருக்கின்ற வரைக்கும் நாடகம் அழியாது. நீரன் கரத்தில் போர்வாள்
வாழ்வே எனது நாடக மேடை சொல்ல போவதும் கலைமகள் மேடை லட்சியம் இதுவே லட்சியம் லட்சியம் இதுவே லட்சியம் இதுதான் விஜயபுரி நாடு. விஜயபுரி நாடு என்று உரைப்பாங்க. இந்த விஜயபுரி நாட்டிலே ஏழ்மை குடியிலே பிறந்து என்னுடைய பெயர் தான் சங்கீதா. சங்கீதா என்று பெயர் பெற்று எந்த ஒரு குறைவின்றி சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் எனக்கோ ஒரே அண்ணன், ஒப்பற்ற அண்ணன் இருக்கிறார். சென்று அண்ணனை பார்க்க வேண்டும். அண்ணா கண்ணாடி மலையிலும் கள்ளி வச்ச சிமிக்கையும் கண்ணா
தெரியுமா? என்னன்னா உனக்கு திருமணம். எனக்கு திருமணமா? திருமணம் இல்ல உனக்கு தான் திருமணம். உங்களுக்கு தான் இல்ல திருமணம். உனக்கு தான் திருமணம். எனக்கு தான் முதல்ல திருமணம். தங்கா கண்ணி இருக்க காலமலை இருக்கக்கூடாது. ஆகினால் முதலில் உனக்கு தான் திருமணம், பிறகுதாமா எனக்கு திருமணம். நீங்க சொல்வதெல்லாம் உண்மைதானா? உங்களுக்கும் திருமணம் ஆகணும், எனக்கும் அழகான அண்ணி வரணும். எங்க அண்ணிக்கும் உங்களுக்கும் முதல் பிறக்கிற ஆண் குழந்தையை தான் நான் திருமணம் செய்துக்குவேன். அடிச்சனு வச்சுக்க. எனக்கு திருமணம் நடக்கணும், அழகான அண்ணி வரணும். ஆமா. நானும் உன் அண்ணியை சேர்ந்து முதல் பிறக்கிற ஆண் குழந்தை தான் நீ திருமணம் செய்ய போற. ஆமாண்ணா. என் பையனியா? ஆமா. என் பையனியா நீ திருமணம் செய்ய போற? தங்கா அண்ணா என் பகை வளர்ந்து வாலிபால திருவாயில் தருவாயில் நீ எப்படி தெரியுமா இருப்ப? எப்படி இருப்ப? தாடி உன்னை எடுத்து மூணு போவ. உன்னை பார்த்து அத்தனை கூட மாட்டான், பாக்கியும் தான் கூப்பிடுவான். ஏன்னா யாருமா நீங்க வேற? உனக்கு திருமணத்தை செய்யணும், நான் சந்தோஷமா இருக்கணும். அப்படியா? அப்படியே என்னுடைய ஆசை. நீங்க சொல்வதெல்லாம் வாஸ்தவம் தானா? நம்முடைய வீடு இப்ப இருக்கிற நிலைமைக்கு எனக்கு திருமணம் அவசியம் தானா? ஏமா ஒரு வேலைக்கே தாங்க மாட்டேங்குது நம்முடைய வீடு. கூற வீடு அதனால இருப்பதை வைத்து சிறப்போடு வாழும். கூற வீட்டுல இருந்தா திருமணம் நடக்கூடாதுன்னா தங்கா அண்ணா உங்களுடைய திருமணம் எப்படி திருமணம் நடக்கணும்? எப்படினா மாலையிட்டு மனம் முடிச்சு திருமண நாள் மாலையிட்டு மணமுடிக்க திருமண நாள் வர வேண்டும். மூதேரில் அமர்ந்து ஊர்வலமாய் வர வேண்டும். மாலையிட்டு மணமுடிக்க மாலையிட்டு மணமுடிக்க கோலமிட்ட குலமகளாய் சுமத்தி நாயகியா. மாலையிட்ட மன்னவளில் மடி மீது நீட்டவள். மங்களமணி மாட மனமார வாழ்த்திடுவீர். மாலையிட்டு மணமுடிக்க திருமண நாள் வர வேண்டும். தேரிலே அமர்ந்து ஊர்வலமாய் வர வேண்டும். மாலையிட்டு மணமுடிக்க உனக்கு நான் திருமணத்தை செய்து முடித்து விட்டால் என் கடமையே முடிஞ்சிருமா? அப்படியா? தங்கா அண்ணா ஒரு வீட்டுல ஒரு பெண் குழந்தை இருந்தா உண்மைதான். அடிமடியில நெருப்பு கட்டிக்கிற மாதிரி உண்மைதான் அண்ணா. உனக்கேற்ற ஆணுடைய பார்த்து அவன் கரைப்பிடித்து உனக்கு கட்டி விடுத்துடா என் கடமை முடிஞ்சிருமா? அப்படியா? அதற்காகத்தான் உனக்கு திருமணத்தை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அப்படியா? ஆமாமா. நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மைதானா? சரிம்மா. இப்போ சவர வைக்கிற விலைக்கு எனக்கு எத்தனை சவர போட்டு கட்டி கொடுப்பீங்க? சவர வைக்கிற விலையா? ஆ. தங்கா சவர விலை இப்ப கம்மியா தான் விக்குது. கம்மியா வைக்கணும். 1,25,000 ரூபாய் கம்மி தான். எத்தனை சவரங்க இருக்கு? எனக்கு 30 சவர வேணும்னா. 30 சவரமா? ஆமா. தங்கா 50 சவரை கட்டாலும் சரி, ஏ, நிச்சயமா உனக்கு நான் திருமணம் செய்வேன். என்னுடைய அண்ணன்னா நீங்க தான் அண்ணன். தங்கா அண்ணா நீ ஏன் நகையை பத்தில கேட்டிருக்க? அப்படியா? நீ கட்ட புடவையோடு வந்தா திருமணம் செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. தயாரா இருக்கிறாரா? யார் தெரியுமா? யாரு? நம்முடைய அத்தை மகன் சேகர்மா. அத்தை மகன் சேகரா? உனக்காகவே பிறந்தவர். அப்படியா? அவருக்காகவே நீ பிறந்தவள். ஆகினால் நம்முடைய அத்தை மகன் சேகர் உனக்காக காத்திருக்கார். சேகருக்கு தான் உனக்கு மனம் முடிச்சு வைக்க போறேன். அப்படியா? அது தெரியாது. அண்ணா. திருமணம் நான் குறிப்பிட்டுட்டேன். திருமணம் குறிச்சிட்டீங்களா? ஆமாமா. அண்ணா என்னுடைய திருமணம் எப்படி நடத்த போறீங்க? தங்கா அண்ணா உன்னுடைய திருமணம் எப்படியெல்லாம் நடக்கிறது என் மனதிலே நான் மனக்கோட்டை கட்டி வச்சிருக்க தெரியுமா? எப்படி எல்லாம் நடக்கணும்னா? அண்ணா வீதிக்கெல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாழை மர போடணும், வீதியெல்லாம் பூ பந்தல் போடணும். பச்சை வாழ மர தோரணங்கள் ஆடணும். வீதிக்கெல்லாம் பூ பந்தல் போடணும், பச்சை வாழை மர தோரணங்கள் ஆடணும். காரை வச்சு அழைக்கணும்,
வாழ்க்கை தடை என்பது இருக்கக்கூடாது. உண்மைதான். நீ நிச்சயமா திருமணம் செய்துட்டே ஆகணும். அப்படியே ஆகட்டும்ண்ணா. ஆமாமா. உங்க விருப்பப்படியே திருமணம் செய்துக்கிறேன். ஆமா. ஆனா இப்பொழுது வேண்டாம். சரிம்மா அண்ணா. நான் எப்பொழுது சொல்லணும் அப்ப திருமணத்தை தயாரா நடப்போம். உண்மைதான். ஆமா. காலையில எழுந்துட்டு வேலைக்கு போகணும். சாப்பாடு இருக்கா இல்லையா? அண்ணா, சொல்ல மறந்துட்டேண்ணா. நேற்று சாயந்தரம் பக்கத்து வீட்டு புஷாவது கூட விளையாடி கொண்டு இருந்ததா சாப்பாடு செய்ய மறந்துட்டேன். அது ஒரு சாந்தத்துல தான் போய் புதுசு தர முடியாதியா? ஆமாண்ணா. காலையில என்ன பண்ணிக்கிறீங்க? காலையில பள்ளிக்கு போனேன். ஒரே ஒரு பொம்பளை பசங்களோட கூட உங்க தங்கச்சி கூட மாட்டுங்க. சுத்தத்து பூரா ஆம்பளை பசங்களா கூட தான் சுத்திங்குது. ஒரு ஆளே போதும். அறிவு இருக்கா? அதுவும் அந்த புருஷத்து போய் எப்படிப்பட்ட ஆளு? ஏமா தங்கமான பையன். ஒரு பெண்மகள் பெண்ணோடு தான் விளையாடணும். உண்மைதாண்ணா. ஒரு ஆண்மகனோட போய் சேர்ந்து விளையாடலாமா? அனிதாவுக்கு உடம்பு சரியில்லையா? அதனால தான் புருஷத்து கூட விளையாட போனேன். புருஷோத்துன்னா பையன் தெரியாத அவனோட சேர்ந்து விளையாடிக்கிறீங்க. ஏன்னா நல்ல பையன் தான் அவன். அவனா? ஆமா. சில பாசிடுவான் அவன். அண்ணா சொல்லுங்க. சரி சாப்பாடு எல்லாம் பரவாயில்ல. அரிசி காலியாக முன்னாடி சொல்லணும். அரிசி காலியான பிறகு சொன்னா எப்படிமா? அவர் என் மீது தான்ண்ணா. சரி சாப்பாடு தான் இல்லைன்னு சொல்றேன். குடிக்க தனியாவது இருக்கா இல்லையா? சொல்ல மறந்துட்டேன்னா. ஏமா தண்ணி எடுக்கவும் மறந்துட்டேன். தண்ணி எடுக்க உண்மைதாண்ணா. மறந்துட்டியா? மறந்துட்டேன். இதே வேலையா போச்சு. ஏமா பாக்குறவங்க கேவலமா பேச மாட்டாங்க. உண்மைதாண்ணா. கேவலமா பேசுறாங்க. எப்படி பேச சொல்லி தெரியுமா? பெண்களுக்கு தாய் தந்தை வளர்த்திருந்தா இந்த பெண்ணு ஒழுங்கா வளர்ந்திருக்கா? உண்மைதாண்ணா. அவ வளர்த்தது அண்ணனுடைய வளர்ப்பு. அதனால தான் இப்படி எல்லாம் அடங்க மாறான்னு சொல்லுவாங்க. ஏமா உலவாய முன்னால போடலாம் ஊர்வாய ஊர்வாயை போட முடியாது. ஒரு பெண்ணாக பிறந்தப்பட்டால் இப்படித்தான் வாழ ஒரு வாழ்க்கை இருக்குது. எப்படி வேண்டுமானாலும் வாழ ஒரு வாழ்க்கை இருக்குது. இப்படித்தான் வாழப்படுகிற வாழ்க்கை நாம் தான் வாழ்ந்து காட்டணும். நான் பிறந்தது ஏழ்மை உண்மைதான். ஆகினால் ஏழ்மையாக இருந்தாலும் பார்ப்பவர்கள் ஏழுமா பேச நமக்கு நடக்கணும். சரி நான் வேலைக்கு போயிட்டு வரேன். வரும்போது அரிசி வாங்கிட்டு வரேன். சாப்பாடு உண்டான ஏற்பாடு செய்ய. குளக்கரைக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வர போறேன். உண்மைதாண்ணா. குளக்கரைக்கு போகும்போது ஜாக்கிரதையா போகணும். எப்படிண்ணா? ஏன் தெரியுமா? ஏன்னா நாட்டுல கட்ட பசங்க மொட்டை பசங்க எல்லாம் அதிகமாயிட்டாங்க. உண்மைதான். எப்ப எவன் வீட்டு பொண்ணு ஏமாறுவா எப்ப தள்ளி போனாலும் பாத்துக்கானுங்க. ஆகினால கீழே குனிஞ்ச தலை நிமிராம போகணும். அக்கம் பக்கத்துல யாருமே பார்க்க கூடாது. அப்படி ஆகட்டும்ண்ணா. ஜாக்கிரதையா போய் ஜாக்கிரதையா வரணும். உங்கள் இஷ்டமே நான் செய்த வாக்கியம் வேண்டாம். அப்படி ஆகட்டும். எங்கடா? போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. எங்கா? நல்வார்த்தை நான் உரைப்பேன். நல்ல பாடி நல்வார்த்தை நான் உரைப்பேன். நல்லபடி கேட்டுக்கமா. நல்வார்த்தை நான் உரைப்பேன். நல்ல பாடி நல்வார்த்தை நான் உரைப்பேன். நல்லபடி கேட்டுக்கமா.
பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்காக வாழ்க தமிழ், வளர்க தமிழ், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இயற்கை வளமுறை செந்தவன் நாடு. அப்படிப்பட்ட இந்த விஜயபுரி நாட்டிலே விஜயவர்மன் மன்னருக்கு மகனாக பிறந்து ஆனந்தன் குறையமில்லாமல் சீரும் சிறப்போடு வாழ்ந்து கொண்டு வருகிறேன். நானும் அயல்நாடு சென்று அனைத்து பட்டப்படிப்பை முடித்துவிட்டு இப்பொழுது தாயகம் வந்துள்ளேன். இருந்த பொழுதிலும் எனக்காக எனது தாய் தந்தை காத்துக் கொண்டிருப்பார்கள். சென்று அவர்களை பார்க்க வேண்டும். போகும் வழியிலே நம் நாட்டில் உள்ள இயற்கை காட்சியெல்லாம் பார்த்துக் கொண்டு ஐயா அது பார்த்தாயா பார்த்தேங்க. என்னடா பார்த்த ஒரு ஆயா ஒண்ணு பெஞ்சிட்டு வருது. அச்சா காட்டுறானே மூஞ்சி செய்ய மாதிரி நல்லா இருக்கு அடேடே ஐயா வந்து விட்டா. என் நாட்டு இளவரசர் ஆமாங்க. இந்த வழியாகத்தான் வர வர வேண்டாம் வேண்டாம். விடக்கூடாது ஆமா. அவனை ஒரே போடு போட்டு தரணும். தூக்கி போடு அங்க போட்டு ஒரே தரணும். அவனுக்கு. புறப்பட்டு வாடா. என்னுடைய அண்ணன் உரைத்த பிரகாரம் குளக்கரைக்கு வந்து விட்டோம். சீக்கிரமாக நிலம் எடுத்துக் கொண்டு போக வேண்டும். கொண்டு கிரீப்பா செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சேன் செவிக்கிட்டு பாடுதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாரு நீ ஆளுங்க பார்க்கையிலே துடிக்குது மனசுக்குள்ள செவ்வரளி தோட்டத்தில செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சேன். இந்த இயற்கை காட்சியெல்லாம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. இருந்தாலும் ஆடி பாடிக்கொண்டே போகலாம். நிழல் பிரிவதில்லை தன் மூடலை விட்டு அது ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே டேய் முடியா சொல்றா தனியா. ஏய் என்னடா ஐயா போயிங்க சூத்திங்க. கம்ப்ளீட் எங்க வந்திருக்கிறோம் திருவாண்டா என்ன வந்துறான் பூனை புடிச்சு மாட்டுது. ஏய் அதுடா வந்து மாதுறான் அதுடா வந்து 25 கிலோமீட்டர் வண்டி தூக்கினேன் அடடடடட. மூஞ்ச பாரு நல்லா இருக்கு அட உன் மூஞ்ச பாரு. நாட்டு இளவரசர் ஆமாக்கா. வர வழியிலே போட்டு தரணும். போர்த்தலைனா ஆமா. வரக்கூடாது உன்னை பார்த்தா பீலில நம்மள போய் பார்த்தால அடி பாரு வரக்கூடாது அது வரக்கூடாது.
ஐயா நீ காலை காலை பிடிக்கிறமா இல்லையா? ஆடாட நீ காலை விரிச்சு வைக்க நான் 2 பாறாங்கல் தாங்க கம்யூனிட்டி என்ன பண்றீங்க? நான் என்ன படுத்தேன் ஆடு ஓட்டுனா கையில எடுத்துட்டு போவேன் பணங்கா அரைக்கிறதுக்கு நான் பணங்கா தாங்க ஈத்துட்டேன் ஐயா ஆமாங்க இந்த இடத்தை விட்டு அவனால நவர முடியாது. அவர முடியாது ஒரே இடத்துல ஆமாங்க அடிக்கிற இடம் தெரியக்கூடாது. ஒதுக்கிற தடமும் தெரியக்கூடாது. தெரியக்கூடாது. புறப்பட்டு வாடா. விட்டேனே செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு திடுக்கிட்டு பாடுதையா இந்த மனசு அக்கம் பக்கம் யாருமே ஆளுங்க அரமணி இந்த இயற்கை காட்சியை பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆனால் இந்த இயற்கை காட்சியை பார்க்கும் பொழுது இந்த இடத்தை போவதற்கே மனம் வரவில்லையே. சற்று நேரம் இதே இடத்தில் இந்த இயற்கை காட்சியை என்ன இது கொலை கொலைன்றீங்க? ஆமா தென்னங்கொலையா பழங்கொலையா இல்ல வாழைக்கொலையா இல்ல ஈச்ச கொலை வாழை முடிக்க உங்களுடைய பின்புறமாக இருந்து ஒரு கருத்த முகமூடி அணிந்தவே கட்டாரியால குத்த வரா கொலை கொலைன்னு கத்தனா வாழைக்கொலையா பழங்கொலையா தென்னங்கொலையான்னு கேக்குறீங்களே நியாயமா இது? என்னையா? ஆமா உருவனா அங்க பாருங்க வெட்டு புளியா இந்த பாட்டா தின்ன மாதிரி செத்து உனக்கு வெட்டு புளியா செத்து எரியா உண்மைதான். ஆமாவா இந்த கட்டாரியால என்ன கொலை செய்ய வந்தா? உண்மைதாங்க. ஆமா நானே இல்லை என்றால் உங்களை கொலை செய்துட்டு இருப்பாங்க. ஆமா ரொம்ப நன்றிங்க. அப்படியா? நீங்களே இல்லை என்றால் இதே இடத்தில் நான் இறந்து போயிருப்பேன். சரி நான் செஞ்சு வரீங்க. இருங்க. என்னங்க அவசரப்பட வேண்டாம். என் உயிரையே காப்பாற்றிருக்கீங்க. உண்மைதான். அதனால உங்களுக்கு ஒரு பெரிய பரிசு தர போறேன். நீங்கள் மனமகிழ்ந்து எனக்கு பரிசு தர போறீங்களா? பெரிய பரிசு. நீங்கள் மனமகிழ்ந்து எனக்கு பரிசு தர போறீங்களா? அப்படியா? ஆமா. நாங்கள் இருக்கக்கூடிய இந்த ஏழு இடத்திலே நீங்கள் பரிசு கொடுத்தா சந்தோஷமா வாங்கிக்குவீங்க. அப்படியா? ஆமா. என்ன பரிசு தெரியுமா? என்னையா உங்களுக்கு நான் பரிசு தர போறேன். என்னுடைய பெயர் தான் சங்கீதா. சங்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. இதே நாட்டை சேர்ந்தவன். அப்படியா? இந்நாட்டு இளவரசன். இந்நாட்டு இளவரசன். ஆமா. அப்படியா? உண்மைதான். நான் உங்களை இதுவரைக்கும் இந்த நாட்டுல பார்த்ததே கிடையாது. பார்த்ததே கிடையாதா? ஏன் தெரியுமா? நான் இந்த நாட்டிலே இல்லை. படிப்பதற்காக அயல்நாடு சென்றிருந்தேன். அப்படியா? படிப்புகளை படித்துவிட்டு இப்பொழுதுதான் நாடு விட்டு வந்து இப்பொழுதுதான் தாயை வந்திருக்கிறீங்களா? சரிங்க இருக்கட்டும் பரவாயில்லை. நான் போயிட்டு வரேங்க. இருங்க. என்னையே உங்களுக்கு பரிசா தரேன். நீங்க வேண்டாம்னு சொன்னா எப்படிங்க அது? ஏனாங்க எப்பொழுது நான் முதல் முதலில் உங்களை நான் பார்த்தேனோ அப்படியா அப்பொழுது என் மனதை உங்களிடத்தில் பறிகொடுத்து அப்படியா முடியாது முடியாது. நீங்கள் யார்? நீங்களா ஒரு கோபுரம், நானும் ஒரு குப்பை வேடு. உங்களுக்கு எனக்கு அதனால சொல்றதை கேளுங்க. என்னை விட்டுடுங்க, நான் போயிடுறேன்.
காதலிக்க கூடாதா? காதலுக்கு ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. அப்படியா? ஏனங்க? சொல்றதை கேளுங்க. கடைசியா கேட்கிறேன். முடியாது. ஏங்க இவ்வளவு கெஞ்சுறேன் நானு? முடியாது. முடியாது. முடியாதுங்க. சத்தியமா முடியாது. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு. காதலி என் காதலி. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு. காதலி என் திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு. காதலி என் காதலி என் காதலி. திருப்பி கொடுத்து விடு. காதலி என் காதலி என் காதலி. மறுமையில் காட்டுக்கு வாழ்த்து சொல்லி விடு. காதலி என் காதலி என் காதலி. அது வந்த காதலா நேற்று பொழுதிலே நான் கண்ட கனவிலே ரசித்தேனே. திருடிய இதயத்தை திருப்பி கொடுத்து விடு. காதலி என் காதலி என் காதலி. மறுதிய காட்டுக்கு வாழ்த்து சொல்லி விடு. காதலி என் காதலி. நீங்கள் 1000 முறை எடுத்து வைத்தாலும் காதலிக்க மாட்டேன், காதலிக்க மாட்டேன், காதலிக்க மாட்டேன். காதலிக்க உங்களை எனக்கு பிடிக்கல, 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 பிடிக்கல. கடைசி முடிவு இதுதான். உண்மைதான். என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே கிடையாது. என் வாழ்வில் எப்பொழுது இல்லை என்று கூறிவிட்டாயோ, என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டாயோ, இனிமேல் இந்த பாவி நான் பூமியில் உயிரோடு இருந்தால் என்ன? அதனால இருந்தால் என்ன? என்ன பண்ண போறீங்க? நான் உயிரோடு இருப்பதை விட என்ன பண்ண இதே இடத்தில் இந்த கட்டாரி இடத்தில் நான் காப்பாற்றுவேன். நானே அழித்தது போல் பேர் வந்துடும். நீதான் பிடிக்கலன்னு சொல்லிட்டல. ஏனங்க? அப்புறம் என்ன? உண்மையாக நீங்கள் என்னை காதலிக்கிறீங்களா? வெறியேறிச்சது. உண்மையாக நீங்கள் என்னை காதலிக்கிறீங்களா? அப்படி என்றால் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தரணும். அப்பொழுதுதான் நான் உங்களை காதலிப்பேன். சத்தியமா? ஆமா. சத்தியம் செய்து விட்டாதான். உண்மைதாங்க. என் மீது? ஆமா. அப்படியா? ஆமா. சரி, ஒரு சத்தியம் என்ன? 1000 சத்தியம் செய்து தருகின்றேன். அப்படியா? கேள். என்னங்க? எப்படி தெரியவா? எப்படி? நம்முடைய வாழ்க்கையிலே இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி, உன்னை விட்டு ஒரு பொழுது நீங்க மாட்டேன் நீ சங்கீதா. அப்படி என்று எனக்கு ஒரு சத்தியம். இவ்வளவுதானே? சங்கீதா, நம்முடைய வாழ்விலே துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் 1000 கஷ்டங்கள் வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். இதுவே சத்தியம். இந்த சத்தியம் கூட எதற்காக கேட்டேன் தெரியுமா? எங்க நீங்க என்ன கையை விட்டுடுவீங்களோ?
வைக்கப்படுது அம்மா அம்மாடி கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா அம்மாடி சமத்து காத்து வருகிறது சமத்து போகிறது சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா அம்மாடி சமத்து காத்து வருகிறது சமத்து போகிறது இதே போலவே இணை பெரியாமல் இருக்க வேண்டும். அப்படியா? ஆமாம் கண்ணே, அதுதான் என்னுடைய ஆசை. இருந்த போதிலும் இருந்தாலும் நானோ அயல்நாடு சென்று பல வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படியா? என் தாய் தந்தை எனக்காக காத்துக் கொண்டிருப்பார்கள் என்று அவர்களை நான் பார்த்துவிட்டு வருகின்றேன். அப்படி என்றால் நானும் இதே இடத்தில் இதே இடத்தில் சந்திக்கலாம். நாம் இருவரும் சந்திக்க வேண்டும். கண்டிப்பாக. அப்படியாகட்டும். புறப்பட்டு வருகிறேன். காத்தடித்தா நோகுமென்னே பொத்தி பொத்தி வளர்த்தீக கருப்பசாமி கண்ண குத்து மின்னே சோறூட்டி வளர்த்தீக காத்தடித்தாள் நோகுமென்னே பொத்தி பொத்தி வளர்த்தீக கருப்பசாமி கண்ண குத்து மின்னு சோறு ஊட்டி வளர்த்தீக ஊரி கண்ணு பட்டிடு மின்னு சுத்தி சுத்தி போட்டீக கையாளகத பிள்ளைய பெத்தி கண்ணீரை விட்டீங்க அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க என் பிள்ளைய பொறக்கணும் உங்க கிட்டப்பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க என் பிள்ளைய பொறக்கணும் உங்க கிட்டப்பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும் காத்தடிச்சா நோகுமென்னே பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ண குத்து மின்னு சோறூட்டி வளர்த்தீங்க நான் பிறந்த செதியத்தான் ஊரை கூட்டி சொன்னீங்க நான் பிறந்த செதியத்தான் ஊரை கூட்டி சொன்னீங்க காது குத்தினா வலிக்கு மின்னு கண்ணீரண்ட மூடுனீங்க நான் பிறந்த செடியத்தான் ஊரை குட்டி சொன்னீங்க காது குத்தினா வலிக்கு மின்னு கண்ணீரண்டு மூடினீங்க
பிறந்த என்ன பார்த்து பார்த்து நொந்தீங்க. அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க என் உள்ளையா போறக்க உங்க கிட்டப்பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். அடுத்த ஒரு சென்மத்தில நீங்க என் உள்ளையா போறக்கணும் உங்க கிட்டப்பட்ட கடனை நான் வந்து அடைக்கணும். காத்தடிச்சா நோகு மின்னி பொத்தி பொத்தி வளர்த்தீங்க. கருப்பசாமி கண்ண குத்தி மின்னி சோறு ஊட்டி வளர்த்தீங்க. இன்னும் கள்ளிக்கிழகு மாணிக்கம், நெல்லிக்கிழகு சிறுசம்பா, நீருக்கிழகு பன்னீர், ஊருக்கிழகு திருவந்தவார் நன்னகரம். இன்னும் திருவந்தவார் நன்னகரத்திலே வாழ்வாங்கு வாழ்ந்து இந்த மண்ணுலகை விட்டு விண்ணுலகம் அடைந்த ஐயா எல்லப்பன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் அவருடைய ஆன்மா சாந்தியடைய இன்னும் சாலோபம் சாரிபம் சாபிபம் சாயிற்றம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் மோட்சம் சேர வேண்டும் என்று இன்று ஓரிரவு அவருடைய உற்றார் உறவினர் அனைவரும் விழித்திருந்து அவரை சொர்க்கபதி அடைய எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரர் வட்டம் கட்டியாமந்தல் ஸ்ரீ இனியா நாடகத்தை வரவழைத்து அறுசுவை உணவளித்து நல்ல முறையிலே பூத்தந்த புதுவாழ்வு அல்லது ஆரவழியின் சூழ்ச்சி எனும் நாவல் நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த நிதான வேளையிலே கிராமம், மையம், பிரதனம், நாட்டாண்மையாளர், காவல்துறை, கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர், வார்டு மெம்பர்கள், மகளிர் குழு, ஆடவர் குழு, இளைஞர் நற்பணி மன்றம், கிராம பொதுமக்கள் மற்றும் எல்லப்பன் ஐயா அவருடைய உற்றார் உறவினர் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொடுக்கப்பட்ட சொர்ண காணிக்கை 201 சுபஜயம். அது மட்டுமல்லாது இன்னும் இந்த ஓரிரவு நாடகம் ஏற்பாடு செய்து ஐயா எல்லப்பன் ஐயா அவருடைய மகனாக விளங்கக்கூடிய முருகன் ஐயா அவர்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாது இன்னும் இந்த எல்லப்பன் ஐயா அவர்கள் சொர்க்கபாதி அடைந்து பகவான் உருவிலே உருவெடுத்து கண்டிப்பாக வந்து காட்சி கொடுப்பார். ஐயா அவர்களுக்கு முத்தி மோட்சம் அடைய எல்லாம் அலைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு நாடகத்தை துவக்குகின்றோம். நன்றி, வணக்கம். நாடகம் துவக்கம். ஆனந்தா பூவுடன் பொத்துடன் வாழ்வாயாக அடிக்கிறாண்டியம்மா
ஆமாட்ட முள்ளையில பார்த்தோம். ஏய் சின்ன புள்ளையில அம்மா அத்தனை முள்ளையில பார்த்தங்க. வா என்ன நல்லா ஊறி அதிகமா போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஐயப்பா, சரி. ஐயா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குடா. ஐயா, நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்ல வர சொல்லு. நல்லா இருக்காரு. அப்பா என்னுடைய தங்கை எங்க? தங்கச்சி. உடைய தங்கை. ஆமா. அரண்மனை இருக்கலாமா? எங்க? அம்மா, இப்பதான் வந்தாரு. எப்படியா இருக்க? அண்ணா நல்லா இருக்கிறேன். ஆமா நல்ல வெட்டுத்தோடு நல்ல பட்டத்தை பெற்று வந்துருச்சா? ஆமா, எந்த ஒரு குறையும் கிடையாதுப்பா. புரியலையே. ஆமாமா. இருந்தாலும் அம்மாவும் அப்பா உன்னதான் எதிர்பார்த்திருந்தாங்க. அப்படியா? ஆமாண்ணா. என்ன தெரியுமா அண்ணா, பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அவள் நடமாடும் தெய்வம் அறிவூட்டும் தந்தைகள் வழிகாட்டும் தலைவர்கள். பாலூட்டும் மண்ணை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் துணையாக கொள்ளி நீ நடை போடுகின்றே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. போல பேசி நம் மொழி காக்க வேண்டும். மலர் போல விரிந்து நம் குலம் காக்க வேண்டும். ஜனநாயகத்தில் நம் எல்லோரும் அல்ல. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை வளரும் பிள்ளைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. வாழ்க கண்ணே, வாழ்க, 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 வாழ்க. அப்பா ஏதாவது ஏம்பா தங்கையை பார்த்து விட்டாய். பார்த்த பாசத்தை இந்த நேரத்தில் ரத்தம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. என் உடன் பிறப்பு உனக்கு கண்ணுக்கு விருந்து நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? சாப்பிட்டீங்களா? அற்புதமான சாப்பாடு. சாப்பாடு நல்லா இருக்கு. அற்புதமான சாப்பாடு சாப்பிட்டீங்கல்ல? அழகான வாசனையா இருக்கிற இடத்துல நம்மளுக்கு கொட்டா போட்டுக்கிறாங்க. பின்னாடி போனா சென்ட் வாசனை மூக்க தொலைக்குது. அவ்வளவு அற்புதமா இருக்குது. புக்கத்தர சேகர் நயனாக்குறாரு கம்பெனி வாங்கியாரு. எத்தனை நேரத்துல போனான்னு தெரியல. கொட்டா பின்னாடி அங்க சாம்பார துண்டு பேணு வச்சிருக்கணும், இல்ல கறிக்குழம்பு துண்டு பேணு வச்சிருக்க தெரியலம்மா. வாங்கியாரு போய் காலை விட்டு மாட்டேங்கிறாரு. அவன் பையன் பூராவை ஆக்கி வைப்பான். கால் மேல போட்டு வச்சிருக்கான். இப்போ நல்ல சாப்பாடு சாப்பிட்டீங்களா? எல்லாம் போய் பத்து தூங்க போங்க. ஏய், அதுல போட்டு தூக்காங்க. ஒலிக்க. எதற்காக ஐட்டம் எடுக்கிறீங்களா? யாரு தெரியுங்களா? வர தெரியலையா? அவன்தான் பனி மேல அவர்தான் பனிக்காணி வரும். நாட்டு இளவரசர் வந்திருக்கிறார். அப்படியா? அதனால ஆடல் பாடல் அபிநயம். ஆடல் பாடல் அபிநயம்.
அப்படியா ஆகட்டும் ஏய், ஆடுமா. டெண்டு நக்கலக்கு நக்கு நக்கலக்கு. அற்புதமான நாட்டியம். ஐயோ, நான் கட்டி போடல. என்ன, நீங்க இந்த தான். நாத்த முச்ச ஜட்டியாடா அட, நாங்க இதை விட செண்டு பாட்டில் இப்ப இறக்க பாரு செண்டு பாட்டில் வாங்கி போட்டுக்கிறேன். அப்படியா அதான் பின்னாடி கம கம கம
அடுத்த நாட்டி வேதனை இருக்கிறதா இல்லடா அடுத்தது நான் தான் காட்ட போறேன். போதும் முன்னாடி நாட்டியம் ஆமாட்டா நீ காட்டினா இவங்க எல்லாம் பாப்பாங்க பாப்பாங்க. நான் உட்கார்ந்து ஒரு வாரமா பாப்பேன். ஏரியில நம்ம ஏலம் கூடுற மாதிரி கத்துறியா? என்கிட்ட புட்டுருவேன். ஆனந்தா எட்டுமே இல்லாது என்னப்பா காரணம்? காரியத்தை பாபா என்று அழைக்கிறது, வீடு என்ன கோபிக்கு உழைக்கிறது. அதனால் இந்த நாட்டின் பொறுப்பை என்னால் ஏற்க முடியவில்லை. அதனால் உனக்கு மணிமுடி சூட்டி கண் குளிரே இந்த நாட்டின் பொறுப்பை உனக்கு ஒப்படைக்க போகிறேன்ப்பா. உங்களுக்கு வயதாகி விட்டது, அதனால் இனிமேல் இந்த நாட்டை உங்களால் ஆட்சி செய்ய முடியாது. ஆகையால் எனக்கு இந்த நாட்டின் மணிமுடியை சுட்ட போறீங்க. ஆமா அப்பா, வருகின்ற வெள்ளிக்கிழமை என்றைக்காவது உங்களுடைய வார்த்தைக்கு நான் மறு வார்த்தை பேசியிருக்கின்றேனா? இதுவரை உரைத்ததில்லையே. கிடையாது. அதனால் உங்கள் விருப்பம் என்னவோ அதன்படியே செய்யுங்க. எனக்கு சம்மதம். ஆனால்
யாருடைய தலைமையில் எனக்கு மறுபடி இது என்னப்பா அது? நீ கேட்க வார்த்தை வீட்டில வெற்றிகளை வரிக்கிறது. உன்னுடைய தாய் மாமன் இதோ இருக்கின்றார். இவனுடைய கரத்தினால் வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கு மணிமுடி சுற்றி தெரியாதா? அவன் யார் போவது? அவர் நாய். இவனை எங்க வைக்கணும் அங்கதான் வைக்கணும். நீ வந்து என் குடும்ப விஷயத்துல எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கணும். என் குடும்பத்தை தலையிட்டு வச்சுக்கா உனக்கு செருப்பு பிச்சு போடும். அவன் நாய் மாமன். என்னம்மா அங்க சொல்றது சரிதான். அவன் யாரு? ஒரு வேலைக்காரன் நாய். காலாளோட வேலையை கையால் செய்யக்கூடிய வேலைக்காரன் நாய். அவன் கரத்தால் நான் பண்ண முடியும். நாய் மாமன். ஒரு நாய் மாமன். நாளை அடங்கி போயிட்டு. என்னப்பா இது? ஏமா? என்ன மாதிரி அவனுக்கு? நாம கொடுக்கிற ஊதியத்துல வயிறு கவர நாய் அவன். பேசக்கூடாதம்மா. தாய் மாமா தேவையில்லை விடுங்க. தங்கச்சி சொன்ன இவன் ஒரு எச்சையில நீ ஒரு எச்சையில இவன் எச்சையில நீ சுத்தமான நாய் நக்குன சரி ஆனந்தா உன்னுடைய மாமன் கரத்தினால் உனக்கு மணிமுடி சுட்டு விட நடைபெற வேண்டாம். வேண்டாம்ப்பா. என்னுடைய கரத்தினால் வருகின்ற வெள்ளிக்கிழமை உனக்கு மணிமுடி சுட்டு விட போதுமா? ஆகட்டும் அப்பா. ஏன் இவ்வளவு நேரம் ஆகின்றது? என்ற கால தாமதம். நம்முடைய ஆட்சியில் கொலை கொள்ளை கற்பழிப்பு என்ற பல அநியாயங்கள் நடக்கின்றது. இந்த ஆட்சியில் என்னுடைய ஆட்சியில் கொலை கற்பழிப்பா. ஆமா என்னுடைய ஆட்சியில் மீடியா யாரனா கற்பழிக்கிறாங்க. சொல்லுவாங்க அது என்னுடைய ஆட்சியில என்னுடைய அமைச்சர் உடைய தாய்மாமன் இருக்கும் போது வந்து கொண்டிருந்தேன். அப்பொழுது வரும் வழியிலே ஒரு கருத்த முகமுடி ஆளு பெருசா இருக்கானா? நமது நாட்டிலே கருத்த முகமுடியா நம்ப வேண்டுமா? ஒருபோதும் நம்ப கொள்ள முடியாது. நம்ப மாட்டோம். இதனால் வரையில் கண்ணிமை காப்பது போல் நாட்டை காத்து வருகிறோம். கருத்த முகமுடி என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இப்போ எவன் புதிதாக வந்திருப்பான்? கருத்த முகமுடி என்னை பார்த்த உடனே கட்டாரை போட்டுவிட்டு ஓடிவிட்டார். இதை உன்னுடைய நாவினால் உரைத்தால் எனக்கு நம்பிக்கை பிறகாது. சாட்சி காட்டு நான் நம்புறேன். ஓ பனி குத்த போறாங்க. இதுல என்ன இருக்குது? நல்லா கரெக்ட் சொல்லு. என்னடா நாங்க இங்க பட்டிக்கிறீங்க. ஆள வந்தானுக்குது. இதுல இருக்காதுடா. இதெல்லாம் ஒரு சாட்சியா? உயிரற்ற ஒரு பொருள் எங்கேயாவது கீழே கிடந்திருக்கலாம், இல்ல வேற எங்கேயாவது எடுத்து வந்திருக்கலாம். உயிரற்ற ஒரு பொருளை சாட்சியாக வைத்தால் நான் கூட தான் சொல்ல. என்ன பத்தி குத்த வந்தாங்கன்னு சொல்ல முடியுமா? இது சாட்சியாமா? சாட்சி சொல்லுமா? சொல்லாது. எப்படி சொல்ல? சாட்சி அது உயிரற்ற பொருள். உயிரற்ற பொருள் அது சபைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை. உயிருள்ள பொருள் இருந்தால் நான் அதை நம்புகிறேன். உயிருள்ள பொருள் இருந்தால் தான் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை வரும். நம்பிக்கை என் வாழ்க்கை மீது உங்களுக்கு நம்பிக்கை பிறக்கும். இப்பதான் வந்து அவனை பாரு மாட்டி இன்னைக்கு கோலாகலமாக இருக்கு. சந்தோஷமான செய்தியா? உண்மையா அண்ணனா? எங்க இருக்கிறாரு? தெரியாது. அப்படியா? என்னங்க? வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? அப்படியா? சரிங்க.
உயிருள்ள பொருள் சொன்னால் தான் என் மீது நம்பிக்கை வரும் என்று சொன்னீங்களே. ஆமா. அந்த கருத்து முகமுடி என்ன கட்டாரியால் குத்த வரும்பொழுது அந்த வழியே வந்த இந்த பெண்தான் என்னை காப்பாற்றினார், என் உயிரை காப்பாற்றினார். இந்த பெண்ணை இல்லை என்றால் இந்நேரம் என்ன உயிரோடு நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. நீ பார்த்தியா? உண்மைதாங்க. நீ பார்த்தியா? அப்படி என்றால் உன்னை கருத்த முகமூடி கொலை பண்ண வந்தார்கள். ஆமா, கொலை செய்ய வந்தார். பாவம். நீ பார்த்தியா? நான் பார்த்தேன். எப்படிடா? இந்த ஏழை பெண்ணை இல்லை என்றால் இன்னொரு பிணமாகத்தான் பார்த்திருக்க முடியும். பிணத்தைத்தான் பார்த்திருக்க முடியும். ஆமா. நீ பாத்தியா நான் பார்த்தேன். மாமன மணியை ஓச்சிடும் ஆள் எப்படி நான் பார்க்க ஆள் பார்ப்பதற்கு நல்ல கனமா நல்ல வாண்டு சொன்ன மாதிரி தாங்க. அந்த மலாட்டை மூட்டை மாதிரி இருந்தானா அந்த புலா மத்த சின்ன மாதிரி இருப்பானே அவன் ஊர் சோறு சொல்றவன். ஆடிக்கிறவன். அவன் முட்டதான் இருப்பான். ஆமா கோயில் கோயில் கடை வச்சுக்கிறானா சரி, ஏதோ ஒன்று உன்னை இந்த ஏழை பெண் காப்பாற்றி விட்டால் இருந்தாலும் வருகிற வெள்ளிக்கிழமை எனக்கு மணிமுடி சுற்றுலா. என்னுடைய கருத்து இத பாருங்க, அண்ணனுக்கு மணிமுடி சுற்றுலா நடக்க போகுது. ஏ. அதனால முதல் மாலை வெற்றி மாலை நான் தான் போடுவேன். ஆமா, இப்போது நான் நம்முடைய தோழிகளுக்கு சென்று மலெல்லாம் பறித்து மாலையா தொடுத்து எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்ன ஏற்பாடு செய்யுங்க. பார்க்கலாம். என்னம்மா இது? நான் தான் சொல்ல போறியா? ஆமா. வேண்டாம்மா. வேண்டாம். நீ கண்டிப்பா நீங்க மங்க போறீங்க. இத பாருமா, நான் தான் உன்னை செல்ல வேண்டாம். நான் சொல்லுவது கேளுமா, என் அண்ணனுக்கு வெற்றி மாலை நான் தான் முதல்ல சொல்லணும். அதனால என் தோய் சங்கீதாவோட நான் போறேன். போயிட்டு மலர் எல்லாம் பறிச்சுட்டு வரேன். நீங்க அதுக்கு முன்னாடி ஏற்பாடு செய்யுங்க. இத பாருமா, என்னமா சொல்றீங்க? அரவல்லி ஒரு நேரத்தில் இந்த ஏழை பெண்ணை இல்லை என்றால் நம்முடைய மகன் உயிரே பிரிந்திருக்கும். என்னுடைய மகன் உயிரே காப்பாற்றி இருக்கின்றார். அப்படி காப்பாற்றியவர் நம்முடைய மகனுக்கு என்ன ஆபத்து நேரம் போது அப்படி என்றால் மகனோட செலுத்தோம், மகனோட பறிக்கட்டும், மாலை சுடட்டும், முதல் மாலை நம்முடைய மகன் கரத்தினால் அப்படி என்றால் மகனை குடிக்க போறியா? அம்மா இதை பாரு, இது மகனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து எடுத்துருச்சு. ஆனால் இப்பொழுது நான் பல நாடு செல்ல வேண்டும். பல நாடு சென்று பல நாட்டு மன்னர்கள் எப்படி எல்லாம் ஆட்சி செய்கிறார்கள் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு நீங்கள் உழைத்த பிறகுமே வர வெள்ளிக்கிழமை என்று எனக்கு மணிமுடி சுட்டு விடா. இவ்வளவுதானே நாட்டின் மன்னர் பார்க்க வேண்டும். ஆமா, எந்தெந்த நாட்டு மன்னர்கள் எப்படி இருக்கிற ஆட்சி அதை தெரிந்து கொள்ள வேண்டும். பிறகு வந்து வருகிற வெள்ளிக்கிழமை மணிமுடி சுட்டு விடா. ஆம் தந்தை. தப்பு இல்லையே. சரி, அமைச்சரே, இவருடைய பிள்ளைகள் சின்ன சின்ன பிள்ளைகள் ஏதோ தாய் மாமன் தெரியாமல் அறியாமல் புரியாமல் பேசிவிட்டார்கள். அதனை பெருசாக ஏற்றுக்கொள்ள பிள்ளையை கிள்ளை விட்டு தொட்டிலை ஆட்டுவதற்கு சமாதானம் பேசுகிறாயா? பிள்ளைகள் பேசும்போது தட்டி கேட்பது கிடையாது. பிள்ளைகளை எந்த வழியில் வளர்க்க வேண்டுமோ அந்த வழியில் வளர்த்திருந்தால் இவ்வாறு தகாத வார்த்தைகள் அவர் வாயில் நாவில் வருமா? சின்ன சின்ன பிள்ளைகள் பெற்றவர்கள் நான் இருந்தாலும் வளர்த்தவர் நீ. அதை பெருசு கேட்டுக்கொள்ள அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் அவர்கள் சும்மா விட்டார். உனக்காக வருகின்ற வெள்ளிக்கிழமை என்னுடைய மகனுக்கு மணிமுடி சுட்டு விழா. அந்த விழா எப்படி இருக்க வேண்டும்? கோலாகலமா இருக்கும். கோலாகலமாக இருக்க வேண்டும். கோலாகலமா உன்னுடைய தலைமையில் நடைபெற வேண்டும். போச்சு. மானோ மரியாதை கௌரவம் அந்தஸ்து எல்லாம் போச்சு. நான் ஏன் பிறந்தேன்? ஊர் சோறு துண்டு நீ சொல்றதே கிடையாது. நான் கப்பல கட்டின வரா மானம் போன பிறகு மனிதன் வாழ்வானால் அவன் இருந்த பிணத்திற்கு சமம் என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்நாட்டு இளவரசன் அயல் நாடு சென்று வந்தவன் என்ன பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? இனிமேல் கொண்டு இந்த மன்னர் குடும்பம் வாழக்கூடாது. ஆகையால் நீ என்னோட தங்கச்சி தானே? நான் என்ன சொன்னாலும் செய்வல்ல. நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். எனக்கு ஒரு ஆசாமா, 60 வயசு கிழவனுக்கு 20 வயசு பெண்ணு உன்னை ஏன் திருமணம் செய்து தெரியுமா? உனக்கு அழகான ஒரு குழந்தை பிறக்க வேண்டாம், அவன் வளர வேண்டாம், அடைய வேண்டாம். இந்த நாட்டின் பொறுப்பை அவன் ஆண்டால் தான் எனக்கு பெருமை என்று நான் நினைத்தேன். ஆனால் எங்கிருந்தோ உன் சக்காத்தியார் பெற்றெடுத்த பிள்ளை அயல் நாடு போனமா, எங்கன்னா ஒரு பொண்ணை பார்த்தமா, கல்யாணம் பண்ணமா, அங்கே செட்டில் ஆயிடணும். ஏன்டா வரணும்? எதுக்கு வரணும்? எங்க ஐயால சாவ வந்துக்கிறான். ஆகையால் நான் சொல்ல போனாவே
தகவல் பண்ணார். தகவல் ஒரு பெண்ணா? ஒரு பெண் நினைத்தால் நினைத்தால் இந்த விரலால் விஷத்தையும் கலக்கலாம். கலக்கலாம். இதே விரலால் விரையும் வைக்கலாம். சபாஷ். அண்ணா, ஆ? இத பாருங்க. இங்க கோடு போடுங்க. போடுறேன். இந்த ஆரவல்லி நான் ரோடே போடுறேன். நான் ரோல் விட்டான்னு நீ வரேன். நீ எத்தனை பண்ணுங்க ஆக மொத்தத்துல திருவாந்தார் இருந்து நடராஜபுரம் வரைக்கும் கொஞ்சம் ரோடு பண்ணி நல்லா போடுவோம் ஒருத்தன் நான் புள்ளி வச்சாக்கா அண்ணா, ஆ. நீங்க புள்ளி வைங்க. வைக்கிறேன். இந்த ஆரவல்லி கோடு வச்சிடுறேன். அது மட்டும் இல்ல. நான் விரல காட்டினா காட்டுங்க. காட்டினா இந்த ஆரவல்லி உங்களுக்கே விழுகுது. அதில் நீ கை சேர்ந்தவன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படியா? இனிவர் கொண்டு இந்த ஆரவல்லி சூழ்ச்சி ஆரம்பமாக வேண்டாம் மன்னர் குடும்பம் வழிவை நாட வேண்டாம் ஆமா. என்று நிறைய நிலவரமே இனி சிரிக்கவே கூடாது அவன் பகைத்தவன் பரலோகம். பரலோகம். எதிர்த்தவன் யமலோகம். மூக்குல விட்டுருக்கிறேன். புறப்படு. புறப்படு.